மதுரை மாவட்ட நீதிமன்றம் அருகே உள்ள 2 நுழைவு வாயில்களை இடித்து அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள நுழைவாயில்களை 6 மாதத்தில் அகற்ற தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. நக்கீரர், பெரியார், தோரண வாயில்களை அகற்ற மதுரை மாநகராட்சி ஆணையருக்கு ஆணை பிறப்பித்து தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சாலை விரிவாக்க பணிகளுக்கு ஏற்ப புதிய தோரண வாயில்களை கட்டிக்கொள்ளவும் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். வணக்கம் பாலகிருஷ்ணன். மதுரையில் உள்ள 2 நுழைவு வாயில்களை 6 மாதத்திற்குள் அகற்ற தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எதிரே உள்ள நுழைவாயில், மதுரை மாவட்ட நீதிமன்றம் அருகே உள்ள நுழைவாயில் ஆகிய இரண்டையும் இடித்து அப்புறப்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை பிபி குளத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜைனப் பிபி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் மதுரை டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் எதிரே நக்கீரர் நுழைவாயில் எனும் பழமையான அலங்கார வளைவு கட்டப்பட்டுள்ளது. இது பகுதியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் அலங்கார வளைவு வழியாக மட்டுமின்றி அதன் ஓரங்களிலும் இடம் இருப்பதால் வாகனங்கள் முந்திச் செல்ல முயல்கின்றன. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள், சேர் ஆட்டோக்கள் போன்றவை முந்திச் செல்ல அலங்கார வளைவின் ஓரங்களை பயன்படுத்துவதால் ஏராளமான விபத்துகள் நிகழ்வதோடு போக்குவரத்து நெரிசல் ஏற்படவும் காரணமாகிறது. ஆகவே பழைய நக்கீரர் நுழைவாயிலை அகற்றி அகலமான புதிய அலங்கார வளைவை அமைக்க வேண்டும். அதேபோல மதுரை டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அருகே உள்ள நக்கீரர் நுழைவாயில் என்னும் அலங்கார வளைவையும் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் அகற்ற உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சுப்பிரமணியன், சுந்தரமோகன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை மாநகராட்சி தரப்பில் நுழைவு வாயில்களை அப்புறப்படுத்துவதற்கு அரசிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மதுரை நகர் பகுதியில் உள்ள உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டதன் நினைவாக பேருந்து நிலையம் அருகே நக்கீரர் நுழைவாயில் அமைக்கப்பட்டது. 43 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அலங்கார நுழைவாயில் கட்டப்பட்டுள்ளது. தற்போது போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து விட்டதால் சாலைகள் அகலப்படுத்தப்பட்டுள்ளன. இது போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளன. எனவே வணிக நோக்கில் பலர் இந்த பகுதியை பயன்படுத்தி வருகின்றனர். மக்களுக்கும் இடையூறாக இருக்கும் இந்த நுழைவாயில்களை அகற்ற எந்த ஆய்வும் தேவையில்லை. எனவே 6 மாதங்களுக்குள்ளாக இந்த மாட்டுத்தாவணி, நக்கீரர் நுழைவாயில் மற்றும் கேகேநகர் பகுதியில் உள்ள பெரியார் நுழைவாயில் ஆகியவற்றை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு விரும்பினால் சாலையின் இருவோரங்களையும் இணைக்கும் வகையில் பெரிய அளவிலான நுழைவாயில்களை அமைத்துக் கொள்ளலாம் என குறிப்பிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.